பல ஆண்டுகளாக ஹிரண்யகசிபு கடுமையான தவம் செய்தான். அவன் தவத்தால் மகிழ்ந்த பிரம்மா அவன் முன் தோன்றினார். ஹிரண்யகசிபு யாராலும் கொல்ல முடியாத வரம் கேட்டான். இரவிலோ பகலிலோ மனிதனாலோ மிருகத்தாலோ பூமியிலோ வானதிலோ என் உயிர் போகக்கூடாது என்ற வரம் கேட்டான். அந்த வரம் கிடைத்ததால் அவன் மிகவும் அகம்பாவமாக மாறினான். ஹிரண்யகசிபுவின் மகன் பிரகலாதன் விஷ்ணுவின் பெரிய பக்தன். அவன் எப்போதும் நாராயணா என்று ஜெபித்தான். இதை பார்த்த ஹிரண்யகசிபு மிகவும் கோபமடைந்தான். ஹிரண்யகசிபு பிரகலாதனை கொல்ல பல முறைகள் முயன்றான். நெருப்பில் போட்டான், மலையிலிருந்து தள்ளினா, யானையால் மிதிக்க சொன்னான். ஆனால் ஒவ்வொரு முறையும் விஷ்ணு பிரகலாதனை காப்பாற்றினார். ஒரு நாள் ஹிரண்யகசிபு உன் விஷ்ணு எங்கே இருக்கிறான் என்று கேட்டான். பிரகலாதன் எங்கும் இருக்கிறார் என்றான். இந்த தூணிலுமா என்று கேட்டு ஹிரண்யகசிபு தூணை அடித்தான். இந்த நேரத்தில் தூண் உடைந்து அதிலிருந்து அற மனிதன் அற சிங்கமாகிய நரசிம்மர் வெளிவந்தார். அவரின் கோபம் மிகவும் பயங்கரமாக இருந்தது. நரசிம்மர் ஹிரண்யகசிபுவை சாயங்காலத்தில் வாசல் படியில் மடியில் வைத்து ஆயுதம் இல்லாமல் நகங்களால் அழித்தார். இப்படி பிரம்மாவின் வரம் உடையாமல் அவனை அழித்தார். பிரகலாதன் வந்து நரசிம்மரை வணங்கினான். நரசிம்மரின் கோபம் அடங்கியது. பிரகலாதனை ஆசீர்வதித்தார். நல்லவன் எப்போதும் காப்பாற்றப்படுவான். நரசிம்மர் அவதாரம் உருவான கதையை இன்று கண்டோம். இது போன்ற ஆன்மீக தகவல்கள் தினமும் காண சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.